அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு விஷயம் ஜெயின் ஸ்ட்ரீட் மோசடி. அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியோட ரெகுலேஷன்ஸை மீறி அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால பெருசா பாதிக்கப்படுறது வேற யாருமே கிடையாது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்களை அலோவ் பண்ணாம இருக்கணும். அலோவ் பண்ணாம இருந்தாலே போதும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஸோ அலோவ் பண்ணாம இருக்க முடியாது, ஏன்னா அலோவ் பண்ணாதான் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரேடிங்கும் அதிகமாக நடக்கும். அது மூலியமா செபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங்னா அதுதான், அதாவது 2 பேர் மோதனா தான் ஃபைட்டிங். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும், F&O பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னா ரொம்ப தூரம் எடுத்துட்டு போகக்கூடாது. அதாவது எப்படியாச்சும் ப்ராஃபிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப டம்ப் பண்ணி ஒரு நிறைய அமௌண்ட்டை கொடுத்து டம்ப் பண்ணி மார்க்கெட்டை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் தான். அதை மீறினால ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு 5000 crores என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க ஃபைன் போட்டிருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைனை கட்டிடுவாங்க, மறுபடியும் உள்ளார வருவாங்கன்னு வச்சுக்கோங்களா. இப்போ நாம எப்படி தப்பிக்கிறது? ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றது அப்படின்னா இவங்களை மீறி ப்ராஃபிட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. என்னோட தாட் அதுதான். ஸோ ஏன்னா இவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு. ஆனா இவங்களை மீறி நம்மளால ப்ராஃபிட் பண்றதை விட இவங்க போற டைரக்ஷன்லயே போயிட்டு நாம ப்ராஃபிட் பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய இண்டிகேட்டர், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக், அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைரக்ஷனை நமக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன்ல ஸோ நம்ம லாட்ஸை இன்க்ரீஸ் பண்றதோ இல்லைன்னா டார்கெட்ஸை இன்க்ரீஸ் பண்றதோ ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு தான் ஸோ நம்மளால ப்ராஃபிட் புக் பண்ண நினைக்கணுமே தவிர இவங்களுக்கு அகைன்ஸ்டா போயிட்டு, ஏன்னா இவங்க யாரும் தெரியாது, ஆனா இருந்தாலுமே கூட இவங்க எந்த இடத்துல பை செல் கொடுக்குறாங்க, கால் ஆப்ஷன்லயோ புட் ஆப்ஷன்லயோ எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடிங் பண்ண பழகிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் ஸோ நல்லா பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதனால ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அது மட்டும் இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளார நீங்க ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருக்குமே பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் தான் மெயின். நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய தடவை சொல்றதுக்கு காரணமே இதுதான். இதை மட்டும் நல்லா நீங்க மைண்டில் ஏத்திட்டீங்க அப்படின்னா ஸோ F&O அதாவது இன்ட்ராடே நீட்டா பண்ணலாம். ஓகேங்களா? ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல வரல, நீட்டா பண்ணலாம். அதாவது 4.5% மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம பணத்தை கொடுத்துடக்கூடாது. 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா 4500 ரூபா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும். நம்ம 10,000 15,000 20,000 லாஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 4.5% உங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு வச்சு ட்ரேட் பண்ணீங்களோ ஒரு நாளைக்கு 4.5% கொடுங்க. அதுக்கு மேல மார்க்கெட்டுக்கு கொடுக்காதீங்க. அப்ப 2வது ட்ரேட் எடுக்கலாமா? இப்போ முதல் ட்ரேடே 4500 ரூபா எனக்கு லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. சிஸ்டத்தை ஃபோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, ஒரு 4500 ரூபா ரிஸ்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா தாராளமா இன்னொரு ட்ரேட் நீங்க அட்டன் பண்ணுங்க. அதுவும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரேட் அட்டன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கிட்ட இருந்தா நமக்கு பணம் வந்திருக்கு. அதனால தாராளமா நம்ம அடுத்தடுத்த ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம பணத்தை இழந்துட்டோம் ஒரு 4500 ரூபா அப்படின்னா அதோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து வைக்க பழகிக்கிட்டா மட்டும்தான் இன்ட்ராடே நீங்க ப்ராப்பரா கொண்டு போக முடியும். F&O ட்ரேட்ல பிரின்சிபல் அமௌண்ட்டை காப்பாத்திட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட்டை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஏதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இந்த மாதிரி நியூஸ் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம தெளிவா இருந்தா போதும். ஸோ வாங்க மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நடக்கல.
ஸோ ஒரு காமெடி ஒன்று வரும்ல, கருணாஸ் வந்து டீ கடையில் உட்காந்துருப்பாரு, அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான், 2 பேருமே டீ வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எவன் முதல்ல குடிக்கிறானோ அவன் தான் காசு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு 2 பேருமே அந்த டீ ஆற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. கோவிந்தா இன்னும் சூடாக இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீக்கு யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு உட்காந்து சாயந்தரம் இருட்டானதுக்கு அப்புறம் அந்த கடை ஓனர் வந்து திட்டி அனுப்புவார், ஏன்டா டே இன்னுமா டீ சூடாக இருக்குது, எந்திரிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், என்ன பண்றது, அதாவது இந்த நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கும், நீ மச்சான் எவனோ ஒருத்தன் பாடுற 5000 கோடி மாட்டி இருக்கிறான், கரெக்டா பார்த்து பண்ணுங்கடா, இல்லைன்னா ஒரு 2-3 நாள் ட்ரேடிங் கூட விட்டுருங்க, அதனால யாருமே இது வரைக்கும் ட்ரேடிங் ஒரு 2-3 நாள் ட்ரேடிங் கூட கேஷ்ல வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நடந்திருக்கலாம். ஒரு கெஸ்ஸிங் தானே தவிர ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக, ஒரு கெஸ்ஸிங்காக இது இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெரிய கேஷ்ல வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து கிடையாது. பட் கமாடிட்டிஸ்ல இறங்கி இருக்கிறாங்க. ஸோ கமாடிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா காலையில இருந்தே நல்ல ஒரு பை, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்தா கூட, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மார்க்கெட் தான் கமாடிட்டிஸ்ல வந்து நடந்துருக்கு. பட் இதுல என்எஸ்சி பிஎஸ்சில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து கிடையாது. எஃப்என்டோலையும் கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியா வந்து நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸா இல்லை பைஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேஷ் ஃப்ளோ பெரிய அளவில் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 25,489க்கும் 25,407. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் மட்டும் தான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ என்எஸ்சியில் என்ன சொல்றாங்க, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2980 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1116ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 1761, அன்சேஞ்சுங்கிறது 103. ஸோ 52 வீக் ஹைல 61 ஸ்டாக்ஸும் 52 லோவில் 38 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஸோ 52 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா 38 ஸ்டாக்ஸும் 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 61. ஸோ 1க்கு டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் பொசிஷனாக தான் இருக்கு. அப்பர் சர்க்கிளில் 112, லோயர் சர்க்கிளில் 74. ஸோ செக்டார் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் வந்து வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -0.76%. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -0.12. இதுக்கு பெரும்பாலும் காரணம் வந்து இந்த இந்தியா யூஎஸ் ட்ரம்ப் வந்து ஒன்றும் வார் பக்கம் போய் ஏதாவது நியூஸ் கொடுத்து மார்க்கெட்டை ஏற்றி இறக்குறாரு. அதுவும் முடியலையா, அவர் கைவசம் இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம், என்ன சொல்றதுன்னா டாரிஃப், கட்டணத்தை உயர்த்துறது. அதை வச்சு தான் பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட அவர் எப்போ பதவிக்கு வந்தாரோ அப்போ இருந்தே இதே ராவடி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் மினி டீல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க செக்டார்ஸ் வைஸ்ல. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் செல் சைட் க்ளோசிங் தான். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் ஆஃப் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து செல் சைட் க்ளோசிங். ஸோ ஆல் டைம் ஹையை டச் பண்ணது, இன்னமும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ எப்பவுமே ஆல் டைம் ஹையை டச் பண்ண ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நோக்கி போதா அப்படின்னு தெரியல, நம்ம அதை டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ மாருதி கிட்டத்தட்ட -139 பாயிண்ட்ஸ், M&M, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நெகட்டிவ் சைடு க்ளோசிங் ஹைவேட்டேஜ்ல இருக்கு, செக்டார் வைஸ்லையும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஈக்குவலாக இருக்கு. மூவ்மெண்ட்டும் சரியா இல்லாதனால ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நிஃப்டி மட்டும் ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஹையா பிரேக் அவுட் பண்ணா மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா கூட ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆல் டைம் ஹை தான். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சரியா மூவ்மெண்ட் நடக்கல. சப்போஸ் இந்த நியூஸ் வராம எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கேஷ் ஃப்ளோ அதிகமாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து பேங்க் நிஃப்டியை மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 25,461ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து கிட்டத்தட்ட 25,489. அதை பிரேக் அவுட் பண்ணா ஸோ 25,600 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லோ தான். ஃப்ரைடே லோ வந்து 25,332. ஸோ ஃப்ரைடே லோ வந்தால் ஸோ அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேவோட லோ தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் 83,020. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும்.
ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு செல் போகிறத விட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு பை போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இப்போதைக்கான ஒரு சேஃப்டி ஜோனாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸுக்கு மட்டும் சப்போர்ட் நோட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் வந்து 25,332. ஸோ சென்செக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83,020. ஸோ மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பேங்க் நிஃப்டியெல்லாம் அகைன் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப்படி இல்லைனா 83,020 வந்துட்டு கூட ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல பை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் காலையில் என்ன நினச்சா அப்படின்னா யூஎஸ் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -0.70 வந்து டவுனில் இருந்தது. ஸோ இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலில் யாருமே நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட செகண்ட் கேண்டில் வச்சிருந்தா கூட 5,663 5,763 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 5,775. ஸோ 5,806 வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பை போயிட்டு இருக்கிறப்போ ரொம்ப அவசரப்பட்டு செல் எடுத்துடக்கூடாது. ஸோ சப்போர்ட் மட்டும் நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ இமீடியட்டாக ஈவினிங் டைமில் எந்த இடம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 5,694. ஸோ ஃப்ரைடே சொன்னால் அதே சப்போர்ட் ஜோன் தான் வந்துட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னா 5,694 வந்தால் ஸோ பையிங் வந்து சான்ஸ். ஸோ இந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 5,806ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டலோ 15 மினிட்ஸ் கேண்டலோ ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நடுவில்லாம் போயிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய லாசஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சப்போர்ட் ஜோன் வந்து 5,694, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 5,806. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டே ஹையாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் ஒரு கேப் டவுன் நினச்ச மாதிரி, ஸோ நினச்ச மாதிரின்னு கிடையாது. நேச்சுரல் கேஸ் மிட் நைட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங்கில் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே. 286ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதே மாதிரி இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து பையிங் தான். ஸோ இந்த இடத்துல பையிங் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ அதோட டார்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கும் பேபி சைட்வேஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏன் இப்போ தான் ஒருத்தன் மாட்டியிருக்கிறான் அதனால் நாம் வந்து அவசரப்பட வேணாம், நாம் வந்து வேற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பண்ணலாம், இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை விட்டுடுங்க, எல்லாரும் பேசி வச்சுட்டு அப்பா ஒரு 10 நாள் அமைதியாக இருங்கடா, அப்படியே ஒரு 10 நாள் அமைதியாக இருங்க, மறுபடியும் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம பணத்தை கொண்டு போய் உள்ளார போடலாம், இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்வேஸில் வச்சுருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.